You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் இந்த காரணத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் உங்களை நேர்முகமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. அநேகர் பார்த்து பிரமிப்படைகிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பல காரியங்கள் அவங்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரருங்க ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாய் வாக்குத்தத்த வார்த்தைகளாய் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் எச்சரிக்கிற வார்த்தைகளையும் கொடுத்து இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் இணைந்திருங்கன்னு சொல்லி நமக்கு கற்பிக்கிறதான இந்த வார்த்தைங்க அநேகரை தொடப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகள் மாறுது, பிரச்சனைகள் மாறுது, படிப்பின் காரியத்தில் கர்த்தர் உயர்வு தர, வேலை ஸ்தலத்தில் உயர்வு தராரு. இப்படி கர்த்தர் கவனமாக ஒவ்வொரு காரியத்தை செயல்படுறதுனால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகினால் இந்த காலை நேரத்தில் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபு அநேக காரியங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே சமயத்தில் அவன் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விங்க, இழப்புங்க, இப்படிப்பட்ட காரியங்களில் இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சந்தித்தான். ஆனாலும் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் தீங்கான காரியம் அவன் நாவிலிருந்து அவன் வாயிலிருந்து புறப்பட்டதே இல்லை. ஒரே நாளில் அநேக ஆடு மாடுங்க, அதுக்கு பிற்பாடு ஒட்டகம், எருது, கழுதைங்க எல்லாவற்றையும் இழந்தான், பிள்ளைங்களை இழந்தான். ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைங்களுக்காக அவன் தேவ சமூகத்தில் என் பிள்ளைங்க ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் தம்முடைய பிள்ளைங்களுக்காக பிரத்யட்சமாக ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷன். அவங்க பிள்ளைங்க நீங்கள் சரித்திர புத்தகத்தில் யோபுவின் புத்தகத்தில் படித்து பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு சகோதரிங்க அந்தந்த குடும்பத்தில் இணைந்து அவங்க அதாவது நல்ல களியாட்டமாக இருப்பாங்க, சமைத்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த சந்தோஷத்துலேயும் என் பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள குற்ற உணர்வில் தேவ சமூகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பானாம். அப்படி இன்றைக்கு குடும்பங்களில் உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We should pray for our people. We should pray for our childrens. We should pray for the protection of our childrens, for the family protections. We have to plead to God to safeguard ourselves wherever we go and wherever we come inside. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த யோபு பாருங்கள், ஒரு முக்கியமான பகுதியை எழுதியிருக்கிறார். இந்த யோபுல 42 அதிகாரம் இருக்குது. யோபுக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நண்பர்களை கொடுத்தாரு. அதாவது கிழக்கத்திய தேசத்திலேயே யூஸ் என்னப்படும் ஒரு தேசத்தில் அவனை போல பயங்கரமான பணக்காரன் யாரும் கிடையாது. செல்வந்தன், ஐஸ்வர்யவான், பணக்காரன் இல்லை. ஆனால் அவன் ஒரு நாளில் சோதிக்கப்படுகிறான், பிசாசால சோதிக்கப்படுகிறான். அவனை வாழ்க்கை ஐயோ அந்தோ பரிதாபன்றாங்களே, அப்படி போல பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். ஆனாலும் ஒரு நாளும் அவன் தேவனுக்கு தீங்கான காரியம் செயல்படலை. அவனை விசாரிக்க அநேக நண்பர்கள் வராங்க, அநேக காரியங்கள். இப்படி தொடர்ந்து இந்த 42 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். அது தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அவனுடைய உத்தமம். அவனுக்கு ஆண்டவர் அவன் மேலே வச்சிருந்த பிரியம். ஏன்னா ஆண்டவரே யோபு குறித்து சாட்சியில் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினமான நீதிமானாக இருந்தான்னு சொல்லி, அதனால் தேவன் அவன் மேலே கவனமாக இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 22ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதே யோபு இங்கே எப்படி எழுதுகிறார் பாருங்கள். ஆண்டுடைய வசனத்தை அவர் எழுதுகிறார். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி தேவன் எப்படி அவன் வர்ணிக்கிறான் பாருங்கள். நீங்கள் ஒரு காரியம் நிர்ணயம் பண்ணும்போது, நீங்கள் ஒரு காரியத்தை அப்படி ஆணையிடும்போது அது எப்படி இருக்கும்னாக்கா அதில்
உண்மை இருக்கும்ன்றான். இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுது, thou shall also decree a thing and it shall be established unto thee and the light shall be shine upon thy ways. உன்னுடைய பாதைகளில் வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ தேவனுடைய பாதம் எப்படி இருக்குதுன்னா நமக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்றார். அருமையானவர்களே, தேவனுடைய பாதம் நமக்கு எப்படி இருக்குதா? வெளிச்சமாக இருக்குது. யார் சொல்கிறது? பயங்கரமான சூழ்நிலையில் கடந்து போன யோபு என்ற பக்தன் சொல்கிறார். இந்த கால நேரத்தில் உபத்திரவத்துக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறீங்களா? யோபு போல வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதா? ஏதாவது சூழ்நிலையில் நீங்கள் தட்டப்பட்டு இருக்கிறீங்களா? பணத்தினால் ஏமாந்து இருக்கிறீங்களா? யாரோடைய அன்பினால் ஏமாந்து இருக்கிறீங்களா? ஏதோ வாழ்க்கையில் இழக்கப்பட்டு இருக்கிறதா? இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார். உங்கள் பாதைக்கு அவர் கவனமாக இருக்கிறார். நேர் வழியில் நடத்துவதற்கு, வெளிச்சமான வழியில் நடத்துவதற்கு ஆண்டவராக தேவனுடைய பாதைக்கு எப்படி இருக்கிறார்? வெளிச்சமாக இருக்கிறார்னு சொல்லி ஆண்டோட வசனத்தை வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை கவனிக்கிற சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் ஐயா அம்மா, உங்க வாழ்க்கையில ஏசப்பா எப்படி இருக்கிறவங்க பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார். என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. தம்முடைய வாயினால தீங்கு செய்யாத ஒரு மனுஷன், அவருடைய மனைவி கூட அவனை திட்டுறாங்க, யோ இன்னமும் உத்தமத்தில் உண்மையா இருக்கிறாயான்னு கேட்டு. உன்னமாவும் உத்தமத்தில் உண்மையா இருக்கிற? உன் ஆடுங்க செத்தது போதாதா? ஒட்டகம் செத்தது போதாதா? கழுதிங்க செத்தது போதாதா? ஏறு மாடுங்க செத்தது போதாதா? பத்தாக்குறைமைக்கு வேலையாட்கள் செத்தாங்க, என் பிள்ளைங்களும் செத்துட்டாங்களே, இன்னமாவும் உத்தமத்தில் உண்மையா இருக்கிற அப்படின்னு சொல்லி பேச்சை வாங்கி கொண்ட ஏசப்பட்டதான இந்த நல்ல மனுஷன் ஆண்டவரே சாட்சியாக சொன்னார் பாரு. அவனை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவன் யோபு. இந்த மனுஷன் தேவனை குறித்து எழுதுகிறார். ஆண்டவரே, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் இருக்குது. பியூட்டிஃபுல் வேர்சஸ். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கோடிட்டு வைத்துக்கொள்ளணும், சிந்தனையில் வச்சுக்கொள்ளணும், இருதயத்தில் வச்சுக்கொள்ளணும். இந்த இப்படிப்பட்ட வசனங்கள் தான் நாம் சோர்ந்து பலவீனப்பட்டு படுத்திருக்கிறோம் பாருங்க. பலவீனமான சூழ்நிலை, பிசாசு அடிச்சிருக்கிறான் பாரு, ஏதோ ஒரு விபத்து வந்திருக்குது பாரு, ஏதோ ஒரு பலவீனம் வந்திருக்குது பாரு. அந்த சமயத்தில் இந்த வார்த்தைங்க உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசிப்பை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு உயிர் மூச்சை கொண்டு வரும். இந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டுடைய பிரகாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே நமக்கு இருக்குன்றார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நல்ல மனுஷனுடைய அந்த கோட்பாடுங்க, அந்த வழிமுறைங்க, இப்படிப்பட்ட ஊர்ஜிதமான இந்த ஆசீர்வாதமான தேவ சமூகத்தில் இருந்த இந்த காரியம்தான் அவனுக்கு பின்பதாக 42ஆம் அதிகாரத்தினையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் டபுள் போர்ஷனாக கொடுக்குறாரு. இழந்த ஆடுக அவனுக்கு ரெட்டிப்பாக வருது, ஏறு மாடுங்க ரெட்டிப்பாக வருது, ஒட்டகங்கள் ரெட்டிப்பாக வருது, கழுதைங்க ரெட்டிப்பாக வருது, பிள்ளைங்க 10 பிள்ளைங்க மறுபடியுமாய் அவனுக்கு பிறக்கிறாங்க. கிழக்கத்திய தேசத்திலேயே அந்த பெண்களை போல அழகிங்க யாரும் இல்லைன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் அந்த பெண்களுக்கு மூத்த மகளுக்கு எமிமால் என்றோம், 2ஆம் பெண்ணுக்கு கெத்சியால் என்றோம், 3ஆம் பெண்ணுக்கு கீர்னாப்பு என்றும் சொல்லி அந்த மனுஷன் பேரிடுறான். கிழக்கத்திய தேசத்திலேயே அந்த பெண்களை போல சௌந்தரவதிகள் அழகிங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா தேவனை முற்றிலுமாக சார்ந்தான், உம்முடைய பாதம் தான் எனக்கு வெளிச்சம் என்று சொல்லி செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்தில் இந்த யோபு 22-28 எழுதப்பட்டு இருக்கிறது போலப்பா, உம்மை முற்றிலுமாய் நம்பி சார்ந்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி போல நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் உண்மையே சார்ந்திருக்க நீரே உம்முடைய பாதம் தான் எங்களுக்கு வெளிச்சம் என்று சொல்லி யோசிக்கட்டும். துதி கன மகிமம் கருவேற்க எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.